இந்த வழக்கை பற்றி போலீஸார் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரிலிமினரி ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி பார்க்குறதா இருந்தால், இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துச்சுல, அது சார்ந்து நாங்கள் சொல்லணும்னா, அந்த பையன் சாவில் வேறு எதுவுமே சந்தேகம்லாம் கிடையாதுங்க. வேறு எந்த இன்ஜுரி மார்க்கும் அந்த பையன் உடம்புல இல்லை. இதை வச்சு நாம் ஒரு முடிவுக்கு வர முடியும். இந்த விஷயத்தில் அந்த பையனை யாரும் பிடிச்சி தள்ளி விடலை, எதுவும் பண்ணலை, அந்த பையனை அடிச்சல இது போல் எதுவுமே பண்ணலைன்றது இங்கே லிட்டலாக ஊர்ஜிதமாகிறதா அவங்க சொல்கிறாங்க. ஓகே, ரைட்டு. அடுத்து என்ன சொல்கிறாங்க, நித்தினோட ஃபோன் இருக்குல்ல, அதை நாங்கள் அனலைஸ் பண்ணணும். அதில் ரெக்கார்டிங்ஸ் எதனா இருந்துச்சுனாக்கா அதை நாங்கள் பார்க்கணும், அதை கேட்கணும் ஃபுல்லாக. நாங்கள் அந்த பையனோட மரணத்துக்கான காரணம் இருக்குல்ல, அது மேபி அந்த ரெக்கார்டிங்ஸ் மூலமாக வெளியே வரலான்னு சொல்கிறாங்க. ஃபோனை ஃபுல்லாக ஆய்வு பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த அனலைஸ் பண்ணுறது நாங்கள் ஃபுல்லாக ஆரம்பிக்கிறோம். அதில் வேறு இந்த சோஷியல் மீடியா முழுக்க ஒரு ஆடியோ வைரலாக சுற்றிக்கிட்டு இருக்குல்ல, அது சார்ந்த உண்மைத்தன்மையோ நாங்கள் கண்டறி எவ்வளோ முற்பட முடியுமோ முற்படுறோம். கூடிய சீக்கிரம் அதையே நாங்கள் வெரிஃபை பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக கேரள ஊடகங்கள் மத்தியில் அந்த ஆடியோ பயங்கர பெருசாக போய்கிட்டு இருக்கு. அது இதுன்னு சொல்லி நான் முன்னாடி சொன்ன விஷயங்கள் இருக்குல்ல, அதை நிஜப்படுத்துகிற மாதிரி பல விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு. அதை அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டோம். அதுக்கப்புறம் இந்த ஆடியோ சார்ந்தும் உங்களுக்கு தனி வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். ஆக்சுவலாக இது வரைக்கும் நீங்கள் பார்த்த கான்டென்ட் இருக்குல்ல, அது அப்படியே இந்த இடம் உங்களுக்கு கொஞ்சம் புரட்டி போடுற மாதிரி அமையலாம். இப்போ இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்களே, இதில் ஒரு க்ரூஷியல் இன்ஃபர்மேஷன் வெளியே வந்திருக்கு. ஆனால் இது வெரிஃபை பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷனுங்க பண்ணணும். அதான் போலீஸார் சொன்னாங்களே, ஃபோனை ஃபுல்லாக நாங்கள் ஆய்வு பண்ணணுன்னாங்களே, அது காரணம் இந்த சந்தேகம் இருக்கிறதுனால தான். தெளிவாக சொல்லிடுறேன், இது இப்போதைக்கு சந்தேகமாக மட்டும்தான் இருக்குது. இதை ஊர்ஜிதமாக எடுத்துக்காதீங்க யாருமே. என்னென்னா, நிதின் ஒரு லோன் ஆப்லேருந்து லோன் வாங்கினதா ஒரு தகவலுங்க. இது சார்ந்த சில வாட்ஸ்அப் சாட்ஸ்லாம் காட்டுறாங்க, அதை விடுங்க. லோன் வாங்கினதா தகவல். அந்த லோனை கொடுத்த அப்ளிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன பண்ணியிருக்கா, நிதிஷோட கான்டாக்ட்ஸில் இருக்க எல்லாருக்குமே ஏதோ மெசேஜ் அனுப்புறது. உங்களுக்கே தெரியுமே, லோன் ஆப்பில் வாங்கினா அதுக்கப்புறம் சில வேலை பார்த்து வைப்பாங்கன்னு சொல்லிட்டு. அப்படி அவங்க அனுப்பின மெசேஜில் இந்த காலேஜோட ஸ்டாஃப் இருக்காங்களே, அவங்க நம்பருக்கும் போயிருக்கு போல இருக்குது. ஒழுங்காக அவனோட கான்டாக்ட் லிஸ்ட்லேருந்து உங்களோட ஃபோன் நம்பரை எடுத்துகிட்டு சொல்லுங்கள். ஏன்னா ரெஃபரன்ஸ் லிஸ்ட் வேறு கொடுத்து வச்சுருக்காங்க அவங்க நம்பரை. அதுன்னு சொல்லி அவங்கள மிரட்டியிருக்காங்க. ஏன்னா இந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணுற நிறைய பேர் பண்ணணும் இருந்த வேலையை கான்டாக்ட்ஸ் எடுத்துக்கணும் மெசேஜ் அனுப்பிச்சி விட்ருவாங்க. இல்லைனா ஒரு சில இடங்களில் ஆபாசமாக சித்தரிச்சுலாம் வீடியோ போட்டு விட்ருவானுங்க. அது போல் கொடுமை பண்ணுவானுங்க. அதில் பண்ணதுமே அவங்க சம்மந்தப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க, கடன் வாங்கின பையனுக்கு ஃபோன் பண்ணி பேச ஆரம்பிப்பாங்க, ஏற ஆரம்பிப்பாங்க பயங்கரமாக. அதுக்கப்புறமாச்சும் அந்த பையன் எப்படியாச்சும் கடனை திருப்பி கொடுத்துருவாங்க, அந்த அப்ளிகேஷன் ட்ரை பண்ண பாருங்கள். அது போல் விஷயம் இந்த கேஸில் இருக்கலாம்னு ஒரு பார்வை இருக்குது.